ஜெபின் ஜெபின் வயிற்று மேலே பசி எதுன்னு கேளுங்க. இங்கே நம்ம கடை ஊர் மாரிலாம் இல்லைண்ணா. ஏதாவது கேட்டால் தோசை இட்லி ஏதாவது கொடுங்கண்ணா. எல்லாம் நான்வெஜ்ஜு தான். எதை எந்த ஐட்டத்தை கேட்டாலும் நான்வெஜ் இல்லாத ஐட்டமே இல்லைன்ட்டான். அட போங்கயான்ட்டு வந்துட்டேன். கடைசி கட்டமாக போய் அண்டாவை தொட்டு காமிச்சிட்டேன். 100 பீஸ் 150 100 பீஸுன்றான். ஒரு பிளேட்டா 2 பிளேட்டான்றான். திட்டுறான். என்னடா கேட்டுட்டா எதுக்கடா திட்டுற அப்படின்னு நான் பேசுகிறேன். ஜெகன் பிரதர் அந்தமான் பிரியா லைவுக்கு வரவில்லை ஏன்? அப்படிலாம் இல்லைங்களா. நான் லைவ் போட்டால் அனைத்தோட லைவுக்கும் நான் போயிட்டு தான் வருவேன். யாரோட லைவும் நான் ஒதுக்க மாட்டேன். என்னோடய வேலையை காரணத்தினால அப்படி இருந்து நான் போயிடுவேன். எப்போ இந்த நான் வர டைமு எப்போ லைவ் போடுறாங்களோ கண்டிப்பாக நான் போயிடுவேன். யாரையும் நான் ஒதுக்கவும் மாட்டேன். அப்படி வர முடியலன்னா சூழ்நிலை காரணமாக தான் இருக்குது. யார் மேலேயும் எனக்கு கோபம் கிடையாது. அனைவரும் எனக்கு வேணும். இந்த சாந்தியக்காவை கேளுங்க. லைவ் போட்டாக்கா உடனே போய் நிற்பேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க லைவ் நான் தேடுவேன். யார் யார் லைவ் போட்டிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். வாங்க. என்ன சாப்பிட்டீங்க ஜெகனண்ணா? அதுதான்க்கா மாட்டிக்கிட்டு நிற்கிறேன். நானும் 5 ஹோட்டலில் போய் கேட்குறேன். என்னத்தை வைக்கிறான்னு தெரில. ஏதாவது 1000 500 பில்லு போட்டால் என்ன பண்ணுறது? இட்லிலாம் தெரிய மாட்டேங்குது. இல்லை புரோட்டா இருக்காங்கன்னு கேட்குறேன். அதுவும் தெரிய மாட்டேங்குது. டயர்டாகி உட்காந்துருக்கேன். காதெல்லாம் அடைக்கிது. போய் அண்டாலாம் தொட்டு காமிச்சிட்டேன். 150ன்னா 1 2 துரத்தி விட்டான் வெளியில். பக்கத்து ஹோட்டலுக்கு போகிறேன். எல்லாம் சிக்கனு பிஸ்டிகிஷன்னு சொன்னான். எப்போ நம்ம மட்டும் அதெல்லாம் சுத்தப்படாதுன்னு வந்துட்டேன். ஒரு சாவுக்கு போய் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது பாவம்னு. உங்களுக்கு நான் வெஜ் பிடிக்கும் இல்லையா? அப்புறம் என்ன, நீங்கள் எங்கள் சொந்தார பையன் இறந்துட்டான் சிஸ்டர். அதனால் வந்து எப்படி ஒரு சாவில் போய் எதுவுமே சாப்பிட்றதுன்னு அப்படியே விட்டுட்டேன். சாப்பாடு பிரச்சனை. ஹோட்டலில் போனால் இங்கே உள்ளவங்க அனைத்து யாருக்குமே தமிழ் தெரியல. இங்கே பாருங்கள் அவன் உட்காந்துருக்குறாங்க. அத்தனை பேருக்கும் ஒரு அண்ணா எல்லாம் சரக்கு வண்டியாட்டிருக்கு. தள்ளாடி நிற்கிறாரு. நல்லா உட்காந்துருக்கேன். எல்லாமே வந்து என்ன மொழியில் பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கும் புரியல, எனக்கும் புரியல. கோவை சிகரம் சின்ன சர்லா சாந்தி சிஸ்டர் வணக்கம். அப்படின்னு மணி என்ன சொல்கிறாங்க. இதோ இந்த ஊர் தலைவராக யாருன்னு தெரியல. ஒரு மணிமண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். போய் டீயாவது சாப்பிட்டீங்களாண்ணா? டீனாக்கா தண்ணியை மட்டும் கொடுக்குறாங்க. நான் என்னத்த சொல்கிறது? டீயா சாயான்னா அட போயான்றான். டீன்னா எவ்வளோன்றான்? 100 100. அடப்பாவி என்னத்தடா 100ன்னு சொல்கிற? ஒன்றும் தெரிலன்னு. ஆனால் ஒன்று மட்டும் புரியுதுங்க. கிளாஸையும் பிஸ்கட்டையும் எடுத்து காமிச்சேன். அதில் ரவுண்டாக பாலை ஊற்றி கொடுத்தான். தொட்டு சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன். நான் சாப்பிட்டேன் சாந்தி சீட்டை. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் பிரபாரண்ணா. தோசை கார சட்னி. சூப்பர். வணக்கம். வாங்க நண்பர்களே, வாங்க. ஜெகன் பிரதர் சிம்பிள் ஐடியா. அதான் வேறு வழி தெரிலண்ணா.